ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 13:9 இந்த வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்க வேண்டும். இது பழைய ஏற்பாடு காலத்தில் சொல்லப்பட்டது. நியாயப்பிரமாணம் என்பது தேவன் நமக்கு கொடுத்தது. ஒரு மனிதன் இந்த விதத்தில் நடக்க வேண்டும் என்பது குறித்து நியாயப்பிரமாணமாக பழைய ஏற்பாடு காலத்தில் கொடுக்கப்பட்டது. இது உன் வாயில் இருக்கும்படி, இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தை நாம் எப்பொழுதும் கையிலும் ஒரு அடையாளமாகவும், கண்களின் நடுவே அது ஒரு நினைப்பூட்டுதலாக, எப்பொழுதுமே அவருடைய வார்த்தை ஒரு நினைப்பூட்டுதலாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணி ஆண்டவரை அறியும்படியான ஒரு காரியத்தில் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அதையே மறந்து போகக்கூடாது என்பதற்காக தான் பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இருந்து ஆண்டவர் நமக்காக கொடுத்தார். இந்த உலகத்தின் தீமையான காரியத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே கிருபையின் பிரமாணமாக அவர் வந்திருக்கிறார். ஆகையினால் தான் கர்த்தரின் நியாய பிரமாணம் என்று சொல்லப்படுது. நியாய பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமான் ஆக்குவதில்லை. கிருபையின் பிரமாணம் தான் நம்மளை நீதிமான் ஆக்குகிறது. நியாய பிரமாணம் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறதே தவிர அது முழுவதுமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கவில்லை. காரணம், அந்த நியாய பிரமாணத்தினால பாவத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோமே தவிர அதுக்கு கிருபாதார பலியாக அதுக்கு பலி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நினைப்பூட்டுதலாகவும் அவருடைய பலத்த கையினால் நம்மளை காத்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை புறப்பட பண்ணினார். இந்த உலகத்தின் அதிபதி காரணத்திலிருந்து நம்மளை விடுவித்து மீட்டு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் அவருடைய வசனம் நம் வாயில் இருக்க வேண்டும். அது ஒரு அடையாளமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்களின் நடுவே அதை எப்பொழுதும் நினைப்பூட்டுதலாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ண தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.